Alhamdulillah Rabbil Alamin wa salatu wa salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid, kutiba alaykumus siyamu kama kutiba alal ladina min qablikum la'allakum tattaqun. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam, sumu tasihhu. Wa qala ailan as-sawmu junnah, atau kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim, wa nahnu ala dhalika minasy syahidin wa syakirin, walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான ரமலானை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலானை நம்மிடத்திலிருந்து கபூல் செய்தருள்வானாக. இந்த ரமலானிலே தமிழ் பேசும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று கூறி நல்ல ஏற்பாடுகளை வருடந்தோறும் செய்து வருகிற முஹிப்புல் உலமா கண்ணியத்திற்குரிய ஹாஜி மாரூப் காக்கா அவர்களுக்கும், முஹிப்புல் அவுலியா இறை நேசர்களின் பக்தர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் அப்துல் கஃபூர் காக்கா அவர்களுக்கும், இதற்காக உறுதுணையாக இருக்கிற ஹாஜிமார்கள், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஒளி ஒளியை உருவாக்கி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஜிகள், வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய இடங்கள்ல சலாத்துக்கு பதிலை சொல்றதில்லை, பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் சமூகத்திலே ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட சினிமா பாடல் இதுவரை மறக்கவே இல்லை. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த படம் இதுவரை மறக்கவே இல்லை. என்னவோ தெரியவில்லை, மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் கேட்டுவிட்டு படியிறங்கி கீழே போவதற்குள் காணாமல் போய்விடுகிறது. என்ன பேசினாங்கன்னு கேட்டா நல்லா பேசினாங்க, என்ன பேசினாங்க, நல்லா பேசினாங்க, என்னன்னு தெரியல, மறந்து போய் விடுகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஜியார், அவர் உடம்போடு 1 லட்சம் ரூபாய் சரக்கு சேர்ந்தே இருக்கும். அவருடைய கண்ணாடி, அவருடைய செல்போன், அவருடைய கொடை, செருப்பு, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 1 லட்சம் ரூபாய். பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது எதையாவது ஒன்றை மறந்து விடுவார். வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா தாளிக்கிற தாளிப்புல மீண்டும் வந்து எடுத்துக்கொண்டு செல்வார். ஒரு நாள் இங்கேயே செக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாமே என்று எண்ணி, வாட்ச் இருக்கா இருக்கு, செல்போன் இருக்கா இருக்கு, கொடை இருக்கா இருக்கு, தொப்பி செருப்பு எல்லாம் இருக்கு. நேரா வீட்டுக்குள்ள போனோன்னு, பொதுவாகவே இந்த ஆம்பளைகளுக்கு சரியா கரெக்டா இருந்தா வீட்டுல இருக்கிற பொம்பளை வம்பளுக்காம விடவே மாட்டான். இது ஆம்பளைகளுக்குரிய பண்பாடு. உள்ளுக்குள்ள போன உடனே அந்த அம்மா ஒரு மாதிரியா பார்த்த உடனே, என்னங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இல்ல இன்னைக்கு கண்டுபிடி பார்க்கலாம் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு. நான் எல்லாம் செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த அம்மா அப்படி ஒரு பார்வை பார்த்துச்சு, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல. பண போன ஹாஜியார் இன்னைக்கு கொடையை எடுத்துட்டு போல, அடுத்தவன் கொடையை திருடிட்டு வந்திருக்கிற, தூக்கிட்டு வந்திருக்கிற.
நீ வீட்டுல இருந்து கொடையை எடுத்துட்டு போல. இது மாதிரி அந்நிய கலாச்சாரங்கள் அத்தனையும் களவாடி வைத்திருக்கிற நாம் நம்முடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நாகரீகங்கள் என்ன என்பதை மறந்து போயிருக்கிற நாம் இந்த ரமலான் மாதத்திலே ரமலானினுடைய புனிதத்துவத்தையும் தெரிந்து இந்த ரமலானில என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். அன்பிற்குரியவர்களே, ரமலானினுடைய மகத்துவம் என்ன? ஒரு பொருளினுடைய மதிப்பை பொறுத்துத்தான் அதனுடைய சொற்கள் வேண்டாக இருக்கும். வைரத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஒரு பொருளினுடைய மதிப்பு. இதை போன்று இந்த ரமலான் இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ரமலான், அல்லாஹு அக்பர், இதை விட உயர்ந்த மாதம் உலகத்தில் கிடையாது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வேதங்களையும் கொடுப்பதற்கு இந்த மாதத்தை தான் தேர்ந்தெடுத்தார். குர்ஆன் மட்டுமல்ல, 4 வேதங்களுக்கும் இந்த மாதத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறார். இந்த மாதத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பெயரை கொடுக்கிறார்கள். நிறைய பேர் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நாவால் இந்த மாதத்திற்கு சொன்ன பெயர்கள் ஒரு 10. அதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துக்கு முதல் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஷஹ்ரு ஸவாப், நன்மையை ஈட்டி தருகிற மாதம். என்ன நன்மையை கொடுக்கிறது? அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே நம்ம நாட்டில் பார்க்கலாம், சிறப்பு தினங்களிலே அரசாங்கம் சிறப்பு சலுகை செய்யும். பொங்கல் வந்துவிட்டால் அரிசியும் வெள்ளமும் ஃப்ரீமா ரேஷன் கடையில். கோடீஸ்வரன் 100 ரூபாய்க்கு வரிசையில் நிற்பான். ஏன்னா ஃப்ரீ. அப்ப அரசாங்கமே ஃப்ரீயை கொடுக்கிறது. இதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே என்ன தவாபை கொடுக்கிறான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அலியும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், 30 தராவீஹுக்கு பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30 நிஅமத்துக்களை இந்த சமூகத்திற்கு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார் என்றைக்கு பேசினாலும் 1000 அர்த்தங்களோடு பேசுவார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு முதல் தராவீகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் மலக்குகளை அழைப்பானாம், அழைத்து சொல்லுவானாம், யார் என்னுடைய தராவீகை எனக்கு இபாதத் செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுங்கள், ஆண்டு பிறந்த பாலகனை போட்டு மாற்றி விடுங்கள். இரண்டாவது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினத்திலே மலக்குகளிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவனுடைய பெற்றோர்களின் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இவனுக்காக பாடுபட்டு வளர்த்து உருவாக்கிய பெற்றோர்களினுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றி விடுங்கள். மூன்றாவது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், இவனுடைய வாழ்க்கையை மனமாக்குங்கள், இவன் எதை செய்தாலும் நல்லதை செய்கிற வாய்ப்பை கொடுத்து விடுங்கள். நான்காவது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹு அக்பர், 4 வேதங்களையும் ஓதிய சவாபை கொடுத்து விடுங்கள். 4 வேதம் ஓதிய சவாபை கொடுத்து விடுங்கள். ஐந்தாவது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொல்லுவான், 3 பள்ளிகள் இறைவனுக்கு பிடித்தமான பள்ளிகள், 3லேயும் தொழுத சவாபை கொடுத்து விடுங்கள். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி. மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தொழுதா 50,000 மடங்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பள்ளியிலே தொழுதால் 50,000 மடங்கு நன்மை. அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த 5வது தராவீஹுக்கு கிடைக்கிற பாக்கியம் ஒரு ரக்காத்துக்கு 2,00,000 மடங்கு நன்மை. 6வது தராவீகை முடிக்கிற பொழுது உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குகளிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், காபத்துல்லாவை தவாஃப் செய்த நன்மையை கொடுத்து விடுங்கள். ஒரு தவாஃப் ஒருத்தர் காபாவுல செஞ்சாருன்னா அதுக்கு எவ்வளவு நன்மை? 60 ரஹ்மத்துக்களை கொண்டு வந்து கொட்டுகிறதே. அன்புக்குரியவர்களே, ஒரு ரஹ்மத்து தான் உலகம் முழுக்க செல்கிறது. 60 ரஹ்மத்துக்களை மொத்தமாக தருகிற அந்த தவாஃபினுடைய நன்மையை கொடுத்து விடுங்கள். 7வது தவாஃபை முடிக்கிற பொழுது ஹஜர்கள், மதர்கள், கிராமம், நகரம், இன்னொரு விளக்கமும் சொல்லுவார்கள், கற்கள், முற்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் இவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. 8வது தராவீகை முடிக்கிற பொழுது நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த தவாபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், மலக்குகளே இவருக்கு கொடுத்து விடுங்கள். 9வது தராவீகை முடிக்கிற பொழுது நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த தவாபை கொடுத்து விடுங்கள். 10வது தராவீகை முடிக்கிற பொழுது கைரு துன்யா வல் ஆகிரா, இந்த உலகம் மறு உலகத்திலே எவ்வளவு நனவுகள் இருக்கிறதோ அது முழுவதையும் என் அடியானுக்கு கொடுத்து விடுங்கள். 11வது தராவீகை
மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுங்கள். இவன் இஸ்லாத்தோடு ஈமானோடு மௌத்தாகிற பாக்கியத்தை கொடுத்து விடுங்கள். 12வது தராவியை முடிக்கிற பொழுது கல் கமர் லைலத்துல் பத்ர், நாளை மறுமையிலே வருகிற பொழுது சந்திர பிரகாசத்தோடு இவன் வருகிற பாக்கியத்தை ஏற்படுத்துங்கள். 13வது தராவியை முடிக்கிற பொழுது ஆமினம் மின் குல்லி சூ, எந்த தீமையும் இவனுக்கு அண்டாமல் மலக்குகளே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 14வது தராவியை முடிக்கிற பொழுது யுஹாசிபுஹு ஹிசாபன் யஸீரா, இவனுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி விடுங்கள். 15வது தராவியை முடிக்கிற பொழுது ஹமலத்துல் அர்ஷ், அரிசி சுமக்கிற 8 மலக்குகளே வாருங்கள், எனக்காக 15 நாட்கள் இவன் தராவியை முடித்திருக்கிறான், நோன்பை பிடித்திருக்கிறான், நீங்களே சாட்சியாக இருங்கள். இவன் தொழுதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 16வது தராவியை முடிக்கிற பொழுது பராஅத்து மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலையை இவனுக்கு எழுதிவிடுங்கள். 17வது தராவியை முடிக்கிற பொழுது அன்பியாக்களுக்கு அல்லாஹ்வினுடைய அன்பியாக்களுக்கு கொடுக்கிற சவாபை கொடுத்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். 18வது தராவியை முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ரலியல்லாஹு அன்க வரது, ரலியல்லாஹு அன்க அன் வாலிதை, உன்னையும் அல்லாஹ் நான் பொருந்திக் கொண்டேன், உன் பெற்றோர்களையும் நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 19வது தராவியை முடிக்கிற பொழுது இவருக்கு சொர்க்கத்தை அலங்கரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். 20வது தராவியை முடிக்கிற பொழுது சுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், உலகத்தில் இருக்கிற நல்லோர்களுக்கு என்ன சவாபோ அது முழுவதையும் கொடுத்து விடுங்கள். 21வது தராவியை முடிக்கிற பொழுது இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுங்கள். 22வது தராவியை முடிக்கிற பொழுது ஆமினம் மின் குல்லி கம்மின் வகம், இவனுடைய கவலையை நீங்கள் போக்கிவிடுங்கள், இவனுடைய கஷ்டத்தை போக்கிவிடுங்கள். 23வது தராவியை முடிக்கிற பொழுது புனியலஹு மதீனா, இவனுக்காக ஒரு நகரத்தை சொர்க்கத்திலே உருவாக்குங்கள். 24வது தராவியை முடிக்கிற பொழுது தாவத்தை முஸ்தஜாபா, இனிமேல் இவர் கேட்கிற எல்லா துஆக்களையும் கபூல் செய்து விடுங்கள், அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். 25வது தராவியை முடிக்கிற பொழுது அதாபுல் கபரில் இருந்து இவருக்கு பாதுகாப்பை கொடுங்கள். 26வது தராவியை முடிக்கிற பொழுது 40 ஆண்டுகள் இபாதத்து செய்த நன்மையை இவருக்கு கொடுத்து விடுங்கள். 27வது தராவியை முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டும், மின்னல் வேகத்திலே கடக்கிற வாக்கியத்தை கொடுத்து விடுங்கள். 28வது தராவியை முடிக்கிற பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தரஜாவை இவனுக்கு கொடுத்து விடுங்கள். 29வது தராவியை முடிக்கிற பொழுது ஹஜ் மக்பூலான ஹஜ்ஜினுடைய நன்மையை கொடுத்து விடுங்கள். 30வது தராவிகை கிடைக்கப்பட்டு முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உலகாஞ்சிலம் அடைந்து முதல் வானத்திலே இறங்கி சொல்லுவான், சல்சபிலில் நீ தண்ணீரை குடித்துக்குள், ஹவுலுல் கௌசரின் தண்ணீரை குடித்துக்குள். சொல்லுவான் அல்லாஹ், எனக்காக வேண்டியே நீ நோன்பு வைத்தாய், எனக்காக வேண்டியே தொழுதாய், பகல் முழுக்க நோன்பு, இரவு நின்று வணங்கினால் அந்த அபுதி அனரப்பு, அந்த அபுதி நான் தான் உன்னுடைய எஜமான், நீ என்னுடைய அடிமை, நீ என்னுடைய அடிமை, அதனால் நானே உனக்கு கூலியாகி விடுகிறேன், உனக்கு நானே கூலியாகி விடுகிறேன். செல் தோத்த, நீ என்ன வேண்டுமோ கேள் கொடுக்கப்படுவாய். செல் தோத்த, உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் தருகிறேன். அல்லாஹு அக்பர். இவ்வளவு ஆற்றல் நிறைந்த, இவ்வளவு சவாபை கொண்டு வந்து கொட்டுகிற இந்த தராவீகின் விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சவாபை கொடுக்கிற இந்த மாதம், அதனால இப்பயே உறுதியா நியத்து வச்சிருந்தோம், 30 நாளும் 30 நோன்பையும் வைப்பேன், 20 ரக்காத்து நியமமாக தராவீகு தொழுவேன் இன்ஷா அல்லாஹ். சில பேர் இங்க 4 ரக்காத்து, அங்க 4 ரக்காத்து, இப்படி 2 ரக்காத்துக்கு 2 பள்ளி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஊரில் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வெளியூரை சொல்றேன். பண்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஷஹ்ரு ஸவாப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு 2வது ஒரு பேர் வைக்கிறார்கள், ஷஹ்ருல் பிர், பெற்றோர்களுக்கு நன்மை சேர்க்கும் மாதம். நம்ம வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி சிறப்பாகிய பெற்றோர்களை அள்ளி கொடுத்த பெற்றோர்களுக்கு கிள்ளி கொடுக்கிற காலம் இந்த காலம் இல்லையா? என்னைக்காவது பெற்றோர்கள் நமக்கு செலவழிக்க யோசித்தது உண்டா? ஆனா நம்ம கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு கிள்ளி கொடுக்கிறோமே. இந்த மாதம் ஷஹ்ருல் பிர், ஹயாத்தாக இருக்கிற பெற்றோர்களின் கரத்தில் கொண்டு போய் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்தை கொடுத்து நீங்க பிரியப்பட்டவர்களுக்கு செலவழியுங்கள். ஹயாத்தாக இருக்கிற பெற்றோர்களுக்கு ஹித்மத். நான் எங்க ஊர் சேலத்துல பார்த்தேன், மனம் வேதனையோடு சொல்லுவேன் சில செய்திகள். ஷஹ்ரு நேரத்தில் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கு பிறகு அத்தா அம்மாவை வாப்பா அம்மாவை போய் நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம், நீங்க போய் சாப்பிடுங்க
அல்லாஹ் எங்கே பரக்கத்தை கொடுக்க போகிறான்? இந்த பெற்றோர்களை சாப்பிட வைத்து அவங்க சந்தோஷப்பட்டு துஆ செய்ததற்கு பிறகு நாம் அமர்ந்து சாப்பிட்டால் அதில் இருக்கிற சுவையும் நியாமத்தும் பரக்கட்டும். எவ்வளவு நாதியான அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, ஹயாத்தாக இருக்கிற பெற்றோர்களுக்கு நன்மையை சேர்க்கிற மாதம் இந்த மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாரிசுகளாக இருக்கிற முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கனவுக்கலை மாமேதை அவங்க அம்மாட்ட பேசுறத பார்த்தா மற்றவங்க எல்லாம் நினைப்பாங்களா நோயாளின்னு. அவ்வளவு அடக்கத்தோடு குரலை உயர்த்தி ஒரு நாள் கூட பேசியதில்லை. ஹதீஸுக்களை வல்லுனர், அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி யாருன்னு கேட்ட கரெக்டா சொல்லிடுவோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச தாபிஈ யாரு? முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. முஹம்மது இப்னு முன்கதிர் தன்னுடைய தலையை பூமியில வச்சுட்டு அவங்க அம்மா காலை தூக்கி கன்னத்துல வச்சுக்குவாங்களாம். தலையை கீழே வச்சு அம்மா காலை தூக்கி கன்னத்துல வச்சுட்டு, அம்மா தாயே, நீங்கள் மட்டும் என்னை பொருந்தி துஆ செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன், நான் நஷ்டவாளியாகி விடுவேன். தாய் தகப்பனோடு அவர்கள் நடந்து கொண்ட முறை இன்றைக்கு எத்தனை பேர்கள் பெற்றோர்களுக்கு இந்த முறையிலே நாம் நடக்கிறோம்? இமாம் முஸ்னி எல்லா ஹதீஸ் நூல்கள்லையும் பார்த்தாக்கா ஓரக்குறிப்பு இமாம் முஸ்னி போட்டிருக்கோம். ஒரே ஒரு நாள் தன் தகப்பனாரை எதிர்த்து பேசியதற்காக 2 அடிமைகளை உரிமை விட்டார்களாம். தகப்பனின் குரலை விட ஒரு நாள் உயர்ந்து போனதற்கு 2 அடிமைகள் உரிமை. அப்படின்னா நாம எங்கே இருக்கிறோம் என்பதை குறித்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆனா தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் இருக்கிறார், நிறைய பத்திரிகைலாம் எழுதுவார். அவருக்கு பேரு அப்துல் காதர். பத்திரிகையில் அவருடைய பேர் ராஜகுமாரன். பத்திரிகையில் அவருடைய பேர் ராஜகுமாரன். நல்ல பத்திரிகையில் எழுதுவார். அவர் திருமணத்திற்கு முன்னால் சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அம்மாட்ட தான் கொடுப்பார். அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா வாப்பா இருக்கிறாங்கல்ல கொடுத்துட வேண்டியதான்றா, ஏன்டா என்கிட்ட கொடுக்குற, 2வது மாசமும் அம்மா, 3வது மாசமும் அம்மா, 4வது மாசம் நான் வாங்க மாட்டேன், வாப்பாட்ட கொடுறா. அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, இதுவரை என் தகப்பனின் கரம் மேல்கரமாகத்தான் இருந்தது, அவர் கொடுத்த நான் வாங்கியிருக்கிறேன். என் வாழ்நாள் முழுக்க என் தகப்பனின் கரத்தை கீழ்கரமாக்க மாட்டேன், கீழ்கரமாக்க மாட்டேன். நான் கொடுத்து அவர் கை கீழே போறதா ஒரு காரணம் நடக்காது. திருமணம் முடிகிறது. முதல் மாச சம்பளத்தை வாங்கி ஜேபுல வச்சுட்டு வர்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞன், இஸ்லாமிய அடிப்படையில் வாழுகிற இளைஞன். வரும்போதே ஒரு முளை மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வர்றாரு. வீட்டுல அம்மா ஒரு பக்கெட் உட்கார்ந்து இருக்குது, மனைவி ஒரு பக்கெட் உட்கார்ந்து இருக்குது. அம்மா நினைக்குது, மகன் நம்ம மகன் நம்மள்ட்ட தான் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பான். மனைவி நினைக்கிறா, அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாதா, வாழ வந்த ராணி நாம தானே, கணவர் நம்மள்ட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. 2 பேரும் மாறி மாறி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ள வர்றார் ராஜகுமாரன். அந்த வீட்டுக்கு அவர் தானே ராஜகுமாரன், அப்துல் காதர். உள்ளே வருகிறார். வந்த உடனே நேரா போன உடனே அம்மா கையில மல்லிகைப்பூ கொடுத்துட்டாரு, மனைவி கையில சம்பள கவரை கொடுத்துட்டாரு. அம்மாவுக்கு மனசே ரொம்ப கவலையாயிடுச்சு. இந்த மல்லிகைப்பூ வச்சு நான் என்ன செய்ய போறேன், வயசான கிழவி என்று மனதிலே நினைக்க அந்த ராஜகுமாரன் சொன்ன வார்த்தை, அம்மா உங்களுடைய கரத்தால் என் மனைவிக்கு மல்லிகை சூடுங்கள், அவ்வளவு நல்லா இருக்கும். மனைவியிட்ட சொன்னாரு, இந்த கவரை தூக்கி அம்மா கையில கொடுத்துரு, இந்த கவரை தூக்கி அம்மாட்ட கொடுத்துரு, நம்ம வீட்டுல அம்மா செலவழிச்சா எவ்வளவு பரக்கத்தா இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவர்களிடத்திலே அள்ளி கொடுத்து இந்த ரமலானை சிறப்பாக்க வேண்டிய மாதம். அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், இதற்கு பேர் ஷஹ்ருல் பிர். அதே மாதிரி இறந்து போன பெற்றோர்களுக்கு நன்மை சேர்க்கிற மாதம். இறந்து போன பெற்றோர்களுக்கு இந்த மாதத்தை விட வேறு எந்த மாதத்துல நன்மை சேர்க்க முடியும்? அல்லாஹு அக்பர். நிறைய குர்ஆன ஓதி, நிறைய ஸலவாத்துகளை ஓதி, திக்ருகளை ஓதி, திலாவத்துகளை ஓதி நிறைய நன்மையை இறந்து போன பெற்றோர்களுக்கு சேர்க்கிற அற்புதமான மாதம் இந்த ரமலான் மாதம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு பேர் வைத்தார்கள் ஷஹ்ருல் பிர். 3வது ஒரு பேர் பெருமானார் இந்த மாதத்திற்கு வைத்திருக்கிறார்கள், ஷஹ்ருத் துஆ. இந்த மாதத்துல நிறைய கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஷஹ்ருத் துஆ. இந்த துஆவுக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, அதையும் தெரிந்து கொண்டு கேட்க வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கிறது இருக்கா இல்லையா? சில பேர்கள் கேட்கிற பழக்கம் உண்டு. நாவு என்னவோ கேட்டுக்கொண்டிருக்கும், உள்ளமெல்லாம் வேறு பக்கம் இருக்கும்.
அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது ரொம்ப அழகா அறிமுகப்படுத்துவான். அல் குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ரசித்து ரசித்து ஓத வேண்டிய வசனங்கள். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அன்துமுல் ஃபுக்கரா இலல்லாஹ். அவன் சொல்லும் போதே சொல்றான், அன்துமுல் ஃபுக்கரா இலல்லாஹ், நீங்க எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிற அடிமைகள். தேவையாகாத உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. அன்துமுல் ஃபுக்கரா இலல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கனியுன் ஹமீத். அல்லாஹ் பணக்காரன் சொல்லல, தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான், புகழுக்குரிய பணக்காரன். வல்லாஹு கனியுன் ஹமீத், அவன் புகழுக்குரிய பணக்காரன். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இருக்கிற தொடர்பை நினைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஒரு அடியான்ட்ட போய் 4 தடவைக்கு 5வது தடவை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்லிடுவார். கொடுக்க முடியாதுல்ல. 4 தடவைக்கு 5வது தடவை சொன்னா இல்லைன்னு சொல்லிடுவார், அல்லது இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிடுவார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 தடவைக்கு 5வது தடவை அவன்கிட்ட கேட்டா அவுலியா வாக்கிடுவான், வலியுல்லா வாக்கிடுவான். என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இறைநேசராக மாற்றி விடுகிறான். பிடிவாதகமாக கேட்டால் உலகம் முகத்தை சுருக்கி கொடுக்கும். பிடிவாதம் பிடித்தால் இந்த சென்னையில எல்லாம் டிராபிக் பிச்சை இருக்கிறாங்க. டிராபிக்ல ஒரு கார்ல போவாரு, கதவை தட்டுவான், வேக வேகமா உடைக்கிற மாதிரி தட்டுவான். இந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கசக்கி தூக்கி எறிஞ்ச உடனே கஷ்ட கேட் பிடிச்சுக்குவான். டிராபிக் பிச்சை. முகத்தை சுருக்கி கொடுப்பார் பம்பா கேட்கும் போது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே பிடிவாதகமாக கேட்டால் அல்லாஹ் அக்பர். இமாம் நசை அவர்கள் ஒரு ஹதீஸில் எழுதுவார்கள், 90 வயசு கிழவன், குடுகுடு கிழவன், வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள் உற்றார் உறவுகள் எல்லாம் ஒதுக்கி இந்த கிழவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனோடு வீட்டை விட்டு கிளப்பும் போது கையில குச்சியை பிடிச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட சொல்லுவார், ரப்பே உற்றார் உறவுகள் என் உடன்பிறப்புகள் அத்தனை பேர்களும் என்னை ஒதுக்கி விட்டார்கள், ரப்பே நீதான் எனக்கு துணை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹ் எல்லா மலக்குகளையும் அழைத்து விடுவானாம். என் அடியான் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், நான் படைத்த என் அடியானை நான் கைவிட முடியுமா? என்ன அவர் கேட்கிறாரோ கொடுத்து விடுங்க. பல்லாட்ட பிடிவாதமா கேட்டுட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப சந்தோஷம் அடைவான். தராவி முடிச்சுட்டு அதே மாதிரி தொழுது இந்த ரமலான்ல அல்லாஹ்கிட்ட பிடிவாதகமாக கேட்க வேண்டும், ரப்பே எனக்கு நீ இதை கொடுத்து தீர வேண்டும், குழந்தையை கொடுத்து தீர வேண்டும், செல்வத்தை கொடுத்து தீர வேண்டும், நல்ல கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து தீர வேண்டும், நல்ல வேலையை கொடுத்து தீர வேண்டும். அல்லாஹ் கொடுத்துருவான். அடியானுக்கு அல்லாஹ்வுக்கு இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. அடியான் பகலிலே கேட்டால் கொடுப்பான், ராத்திரியில கேட்டா கொடுக்க மாட்டான். ராத்திரி 2 மணிக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார் பள்ளிவாசல் டொனேஷனுக்காண்டி வந்திருக்கிறோம் அப்படின்னா கதவை திறந்து காப்பி போட்டு கொடுப்பாரா? அடுத்த நாள் காலையில நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிருவாரு, இனி யார் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் ரப்புல் ஆலமீன் பகலில் கேட்டாலும் கொடுப்பான், இரவில் கேட்டாலும் கொடுப்பான். ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா தஹஜ்ஜத்திலே இப்படித்தான் அழுவார்களாம். ராபியத்துல் பஸரியா, ரப்பே உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாயிலை மூடிவிட்டார்கள், திறந்திருக்கிற ஒரே வாயில் உன் வாயில் மட்டும்தான் ரப்பே, திறந்திருக்கிற ஒரே வாயில், உலகத்தில் இருக்கிற எல்லா வாயில்களும் மூடப்பட்டிருக்கிறது, திறந்திருக்கிற ஒரே வாயில் உன் வாயில், நீ கொடு ரப்பே. தஹஜ்ஜத் தொழுகிற வாய்ப்பு இந்த ரமலானிலே ஏராளமாக கிடைத்திருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்திலே அழுது விட்டால் அல்லாஹ் கேட்பதை தருகிறேன் என்கிறான். அதே மாதிரி துஆ கேட்கும் போது அல்லாஹ்வுக்கு ரோஷத்தை ஏற்படுத்தி கேட்கணும். அவன் அதிகம் பெருமனார் சொன்னார்கள், அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன். அல்லாஹ்ட்ட கேட்கிறது சும்மா கேட்க கூடாது, ரோஷத்தை ஏற்படுத்தி கேட்க வேண்டும். எப்படி ரோஷத்தை ஏற்படுத்துறது? ரப்பே 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கையில ஒரு தடவை கூட அல்லாஹ்னு சொல்லவே இல்லை. இந்த காபிர்கள் அல்லாஹ்னு சொல்லவே இல்லை. அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிற ரப்பே, அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற ரப்பே, அவனுக்கு இஸ்ஸத்தை கொடுத்திருக்கிற ரப்பே, அவனுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிற ரப்பே, காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை நீ மறந்தா போவாய், எனக்கு கொடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரோஷக்காரன். மலக்குகளை அழைத்து சொல்லுவானாம், இவன் என்னை ரோஷப்படுத்தி விட்டான், கொடுக்காமல் இருக்க நான் வெட்கப்படுகிறேன் என்பான்.
அப்ப அல்லாஹ் ரோஷப்படுத்தி கேட்டா கொடுக்காம இருக்க நான் வெட்கப்படுகிறேன் என்பார். அல்லாஹ்ட்ட கேட்கிறது ஏதாவது ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு கேட்கணும். ஏதோ ஒரு இபாதத், ஒரு திலாவத்து அல்லது ஏதோ ஒரு ரக்காத்து தொழுகிறது அல்லது ஏதாவது தான தர்மம் செய்கிறது, ஏதாவது ஒரு இபாதத்துக்கு பிறகு நாம் துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக அந்த துஆவை கபூல் செய்கிறான். அதனால இந்த மாசத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பெருமானார்? அல்லாஹு அக்பர், ஷஹ்ருத் துஆ. ஷஹ்ருத் துஆன்னு சொன்ன நாயகம் ஒரு துஆவை பிரத்யோகமாக இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ரமலான் மாசத்துல என்ன கேட்கிறது? லைலத்துல் கத்ர் கிடைக்கணும். இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பொருளுக்குள்ளே ஒவ்வொன்றையும் மறைத்து வைத்திருக்கிறான் இல்லையா? ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொன்றை மறைச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சவாபை நன்மைகளுக்குள்ளே, தாத் வணக்க வழிபாடுகளுக்குள்ளே சவாபை மறைத்திருக்கிற அல்லாஹ், பாவங்களுக்குள்ளே தண்டனையை மறைத்திருக்கிற அல்லாஹ், தன்னுடைய 99 பேர்களுக்குள்ளே இஸ்முல் ஆலத்தை மறைத்திருக்கிற அல்லாஹ், தொழுகைகளுக்குள்ளே நடுத்தொழுகையை மறைத்திருக்கிற அல்லாஹ், துஆக்களுக்குள்ளே கபூலை மறைத்திருக்கிற அல்லாஹ், நாட்களுக்குள்ளே மரணத்தை மறைத்து வைத்திருக்கிற அல்லாஹ். எந்த நேரத்தில் மரணம் வரும் யாரும் சொல்ல முடியாது. லைலத்துல் கத்ரை ரமலானுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். அது கிடைக்கிறதுக்கு, அந்த லைலத்துல் கத்ரை பெறுறதுக்கு பெருமானார் ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறார். அதனால நாம இன்னைக்கிலிருந்து அந்த துஆவை அதிகம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபூன், ரப்பே இன்னக அஃபூன், நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பையே நீ பிரியப்படுகிறாய், ஃபஅஃபு அன்னி, என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு ரப்பே. ஒரு அம்மா போன வருஷம் சொன்னாங்க, இன்றைக்கும் நிழலாடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை தந்தருள வேண்டும். இந்த ரமலானிலே நான் 22 லட்சம் முறை இந்த துஆவை ஓதி இருக்கிறேன் என்றார்கள். 22 லட்சம் ரமலானுக்குள்ளே அந்த தாய் ஓதிய துஆ. நாம ஒரு ரமலான்ல ஒரு 4 தடவை இதை ஓதிப்போமே, யோசித்து பார்க்கிறோம். கடந்த ரமலானை நீங்கள் யோசியுங்கள், எத்தனை தடவை இந்த துஆவை நம்ம ஓதி இருக்கிறோம். பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஆயிஷா உனக்கு லைலத்துல் கத்ரை பெற்று தருகிற துஆ என்றார்களே. இந்த துஆவை அதிகம் ஓதினால் மறைந்திருக்கிற லைலத்துல் கத்ரை அல்லாஹ் கிடைக்க செய்து விடுகிற ஒரு அற்புத மந்திர சொல்லை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்களே. அதனால நோன்பு திறக்கிற நேரம், தொழுகைக்கு பிறகு உள்ள நேரம், எல்லா நேரத்திலையும் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, 4வது இந்த மாதத்திற்கு பெருமானார் வைத்த பெயர் ஷஹ்ருத் தௌபா. தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாதம். நாம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், அந்த பாவம் எல்லாம் மறைந்து மன்னிக்கப்படுகிற, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாதம் இந்த மாதம் தான். அப்ப அல்லாஹ்ட்ட நிறைய தௌபா செய்யணும். நிறைய பேர் பாவமே செய்யாத அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். தனியா போய் பாவம் செய்யணும்னு இல்ல, ரோட்ல இப்படி போயிட்டு வந்தாவே பாவம் சேர்ந்துக்கும் நம்ம மேல. வரலாற்றிலே ஒரு செய்தி, இந்த மஹ்மூதே கஸ்னவி என்ற ஒரு அரசர், அவர் தன்னுடைய ஆட்சி எப்படி, தன் தகப்பனாரின் ஆட்சி எப்படி என்பதை சோதிப்பதற்காக அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு படகோட்டி அந்த படகை ஓட்டி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டாரா, என் ஆட்சி எப்படி, எங்க வாப்பா ஆட்சி எப்படின்னு. அந்த படகோட்டி சொன்ன, நான் படிக்காதால, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. உங்க ஆட்சியிலே நான் படகு தான் ஓட்டிட்டு இருக்கேன், உங்க வாப்பா ஆட்சியிலே அதே படகு தான், 2 ஆட்சியிலையும் படகு தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா உங்க தகப்பனாரினுடைய ஆட்சியிலே ஒரு ஆள் நான் படகுல போகும்போது ஒரு பெரிய மூட்டை கொண்டு வந்து வச்சான், மறந்துட்டு போயிட்டான். நான் எடுத்துக்கொண்டு வீட்டிலே பார்த்தால் எல்லாம் பணக்கட்டுகளாக இருந்தது. அப்படியே எடுத்து வைத்து விட்டேன். 4 நாள் கழிச்சு வந்தான், 4 நாள் கழிச்சு வந்தான், நான் இதுல தானே மூட்டை வச்சேன்னு சொன்னான். உடனே நான் போய் அப்படியே எடுத்து கொடுத்தேன். என்னுடைய நாணயத்தை பார்த்து உள்ளிருந்து ஒரு 3-4 கட்டுகளை எடுத்து கையில கொடுக்க வேண்டாம் என்று நான் மறுத்து விட்டேன். இது உங்க தகப்பனாரின் ஆட்சி. மஹ்மூத், உன்னுடைய ஆட்சியிலே நான் நினைத்து பார்க்கிறேன், நம்ம விட பெரிய கிறுக்க உலகத்துல எவனுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு பொய் சொல்லி இருந்தால், அன்னைக்கு நான் படகே ஓட்டல என்று ஒரு பொய் சொல்லி இருந்தால், அல்லது நீ எல்லாம் பொட்டணத்தை ஒண்ணு கொண்டு வந்து வைக்கலன்னு ஒரு பொய் சொல்லி இருந்தால் கோடீஸ்வரன்.
ஒரே ஒரு பொய் சொல்லி இருந்தார். சொன்னார் அரசரை பார்த்து, மஹமூத், உன் தகப்பனின் காலத்திலே தவறுக்கான எண்ணம் கூட உள்ளத்தில் இல்லை, உன் காலத்திலே தவறை தவிர வேறு எதுவும் என் உள்ளத்தில் இல்லை. எல்லாமே தவறான சிந்தனையாத்தான் இருக்கு. அப்ப நம்முடைய முந்தைய காலம் எப்படி இருந்தது, நம்முடைய காலம் எப்படி இருக்கிறது? அப்ப ஏராளமான தவறுகள் செய்திருக்கிற நாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் வானத்திலே அல்லாஹ் நின்று கொண்டு கேட்கிறான். இந்த ரமலான் மாசம் 30 நாளுமே அலாமின் முஸ்தாஃபிரின், யாராவது பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா? நான் மன்னிக்கிறேன். அலாமின் தாயிபின், யாராவது தௌபா செய்து மீள நினைக்கிறீர்களா? நான் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன். அலாமின் சாஹில், ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா கேளுங்களே, ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா கேளுங்களே, நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலிய முதல் வானத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறான். இந்த தஹஜ்ஜத்தை பயன்படுத்தாமலே, தௌபாவை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருகிற காலத்திலாவது தௌபா செய்து புனிதர்களாக மாறுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அஞ்சாவது பெருமானார் இந்த மாசத்துக்கு வச்ச பேரு ஷஹ்ரு சிலா, உறவுகளை நேசிக்கிற மாதம். இந்த மாசத்துல ஒரு ஆளு அனுசரடி எல்லாம் அறிவிக்கிறாங்க, இந்த மாசத்துல ஒரு ஆளு தன்னுடைய சொந்தத்தை மன்னிக்கலைன்னா, தன்னுடைய உறவுகளை மன்னிக்கவில்லை என்றால் அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்பதில்லை. மன்னிப்பு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிற பெரிய வரப்பிரசாதம். ஆனா இன்னைக்கு அண்ணன் தம்பியை மன்னிக்க தயாராக இல்ல, தம்பி அண்ணனை மன்னிக்க தயாரா இல்ல. சொல்றான், 30 வருஷமாச்சு எங்க அண்ணன் கூட பேசி, நஊது பில்லாஹ், அவர் பேசின வார்த்தை இன்னும் செரிக்கவே இல்லை, ஜீரணிக்கவே இல்லை. 60 கிலோ கறி 600 கிலோ கறியை சாப்பிட்டு ஜீரணம் ஆயிருச்சு, அண்ணன் பேசின ஒரு வார்த்தை ஜீரணிக்கலையா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ரத்த உறவு எவ்வளவு ஆழமான உறவு தெரியுமா? இந்த உறவுகள் எவ்வளவு ஆழமானது தெரியுமா? ஒரு ஹதீஸ், ரொம்ப அழகான ஹதீஸ், ரூஹுல் பயான்ல எனக்கு தெரிந்த அந்த ஒரு ஹதீஸ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே ஆரம்பிப்பார்கள், சிரித்துக் கொண்டே அந்த ஹதீஸை முடிப்பார்கள். அழுது கொண்டே அந்த ஹதீஸ் ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே 2 அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ப்பானோ, ஒண்ணு சேர்த்த அண்ணன்ட்ட ஒரு தம்பியை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்பான். அண்ணன்கார சொல்லுவாரு, என் தம்பி 25,000 கொடுன்னு கேட்பாரு. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா 50,000 கொடுன்னு கேட்பாரு. குடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் என் தம்பி, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா என் தம்பி திரும்ப கொடுத்ததே இல்லை ரப்பே. வாங்குறதா என் தம்பிக்கு வேலை, திரும்ப கொடுக்கவே மாட்டான் ரப்பே. அதுக்கு என்னப்பா உன் தம்பி தானே? இல்ல ரப்பே, இப்ப என் சூழல் ரொம்ப டைட்டா இருக்குது, அதனால என் தம்பியினுடைய நன்மையை வாங்கி எனக்கு கொடுறப்பே. அங்கே காசு உனக்கு புரியாது, என் தம்பியினுடைய நன்மையை வாங்கி கொடுறப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுவார்கள், என்னுடைய உம்மத்திலே உடன் பிறந்த தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுவார்கள். மீண்டும் அந்த ஹதீஸ் தொடரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணனை பார்த்து சொல்லுவான், உன் தம்பிக்கு தான் ஒரு நன்மையும் இல்லையப்பா, வெறும் பேப்பரா வந்திருக்கிறானே, ஒரு நன்மையும் இல்லையே, உன் தம்பிகிட்ட போய் நன்மையை கேட்கிறியே. அன்னைக்கார அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பாரு, அல்லாஹ் அவன்கிட்ட நன்மை இல்லைன்னா பரவாயில்ல, என்னுடைய தீமைகளை எல்லாம் தூக்கி என் தம்பியின் மீது சுமத்தி அவனை நரகத்திற்கு அனுப்பிவிடு, என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு. பெருமானார் தேம்பி தேம்பி அழுவார்கள், என் உம்மத்திலே உடன் பிறந்த தன் தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், பக்கத்தில் இருக்கிற இந்த சொர்க்கத்தை சுட்டி காட்டுங்கள். மலக்குகள் கூட்டு போய் அண்ணனுக்கு சொர்க்கத்தை சுத்தி காட்டுவாங்க. அல்லாஹு அக்பர். அதை வர்ணிக்கிற பொழுதே, அது வர்ணிக்கிறதா 1 மணி நேரம் ஆகும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதனுடைய வெளிப்பகுதி மின் ஃபில்லா, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, உட்பகுதி எல்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் முத்துக்கள் பதிக்கப்பட்ட 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. உலகத்தில் இப்படி ஒரு ஹோட்டல் இதுவரைக்கும் வரல. 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல். அதிகமான ஹோட்டல்கள் ஒரு 7,000 ஹோட்டல் இருப்பதாக, அதுவும் மக்காவில் 12,000 ஹோட்டலை கொண்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்று தயாராகிறது. ஆனா 72,000 அறைகள். அன்னைக்கார் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து, மையம் லிக்குஹாதா, ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, மையம் லிக்குஹாதா, யா அல்லாஹ் இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியா, சாதாரண ஆள்ல இதை வாங்க முடியாது, சொந்தமாக்கும் பேரரசன்,
யார் வாங்க போறார் அப்பே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், லா யம்லிகு நபிய்யும் வலா சித்தீக்கும் வலா முலூக்கும் வலா ஷஹீத். இதை அல்லாஹ் சொல்லுவான், எந்த நபிக்கு நான் கொடுக்கிற மாதிரி இல்ல, எந்த சித்திக்கு, எந்த ஷஹீது, எந்த அரசனுக்கு நான் கொடுக்கிற மாதிரி இல்ல. அப்ப இந்த மாளிகை யாருக்கு ரப்பே? உனக்கு தான் வாப்பா தரலான்னு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தான் தரலான்னு இருக்கேன், ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்றான். ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன். துடிப்பான் அண்ணன், கதுகப்பர்த்து கதுகப்பர்த்து கதுகப்பர்த்து. அல்லாஹ் ஒரு தடவை தான் சொல்லுவான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லுன்னு, 3 தடவை கட்டுவான், கதுகப்பர்த்து கதுகப்பர்த்து கதுகப்பர்த்து. என் தம்பியை மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் கடவாய்ப்புகள் தெரிய சிரிப்பார்கள், சிரித்து விட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லுவானா, உன் தம்பி கையை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துல போகும். அன்புக்குரியவர்களே, அப்ப உறவுகள் எவ்வளவு அவசியம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இந்த ரமலானிலும் உறவை மன்னிக்காமல் உறவுகளை புரிந்து வாழுகிற அவலம் நம் சமூகத்தில் நடக்கிறது. அதனால சிலத்துர் ரஹம், இந்த மாசத்துக்கு பேரே சஹுசிலா, உறவுகளை நேசிக்கிற மாதம். 6வது இந்த மாதத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? ஷஹ்ருல் குர்ஆன். ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் ஓதப்படுகிற மாதம். இப்ப குர்ஆன் சார்ந்து கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். இந்த மாசத்துல எவ்வளவு நம்ம ஓதி இருக்கிறோம், எவ்வளவு ஓதணும். கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தன்னுடைய வரலாறை எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள், ஒரு வருஷத்துல நான் 140 குர்ஆன் முடிப்பேன், 140 ஹத்தம் முடிப்பேன் என்று எழுதுகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 140 ஹத்தம். நாம எவ்வளவு ஓதி இருக்கிறோம்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஓதுறோம்? 4 ஹத்தம் முடித்திருக்கிறோமா? இந்த ரமலானிலே ஒரு நாளைக்கு 3 ஜுசுக்கள் ஓதினால் கூட, ரமலானிலே 10 நாம் கண்டிப்பாக 3 ஜுசுக்கள் ஓதினால் கூட 3 ஹத்தம் முடிச்சிடலாமே. அன்புக்குரியவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இந்த ரமலானிலே 60 குர்ஆன் முடிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா 90 முறை அல் குர்ஆனை ரமலானிலே முடிப்பார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோமே. அப்ப குர்ஆனை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆசை வர வேண்டாமா? கோவையிலே ஒருத்தர் இடத்துல சொன்னது நினைவுக்கு வருகிறது. கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் பேட்டி, எங்க கோயம்புத்தூருக்கு வரும்போது, இன்னைக்கு 7-8 கடை வச்சிருக்கிறீங்களே, கோயம்புத்தூருக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? அவர் சொன்னார், ஹஸ்ரத், திருநெல்வேலியில இருந்து ஒரு சாக்க தூக்கிட்டு தான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். இந்த பிளாட்பாரத்துல தான் நான் படுத்திருந்தேன். ஒரு பிளாட்பாரம் ஓரக்கரை போட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தான், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தான், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தான். இன்னைக்கு 7-8 கடை இருக்கு. சரிங்க, அல்ஹம்துலில்லாஹ். துனியாவுக்காக வேண்டி இவ்வளவு முயற்சி செஞ்சு 8 கடை வந்துருச்சு. குர்ஆன்ல உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு சூரா. நீங்க பக்கராவுல இருந்து வேணாம், பின்னாடி இருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ்ல இருந்து வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு, ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு சூரா. இந்த வருஷம் வெறும் குல் அஊது பிரப்பின் நாஸ், அடுத்த வருஷம் வெறும் குல் ஹுவல்லாஹ், அடுத்த வருஷம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். வருஷத்துக்கு ஒரு சூரான்னா கூட 65 வருஷத்துக்கு 65 சூரா மனப்பாடம் ஆயிருக்கணுமேங்க. உங்களுக்கு எத்தனை சூரா தெரியும்? 4 சூரா தெரியுங்கிற. 4 சூரா தெரியும். என்ன சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், குல் ஹுவல்லாஹ் தெரியும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் தெரியும், குல் அஊது பிரப்பின் நாஸ் தெரியும். வாழ்க்கையில் துன்யாவுக்காக அனைத்தையும் செய்ய தயார். ஆனால் ஆகிரத்திற்காக, மறுமைக்காக உயர்ந்த வேதமாக இருக்கிற அல் குர்ஆன் கையிலே இருக்கிறது. ஒரு இடத்திற்கு நம் சமூகத்திலே ஒரு சூரா. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதுவதற்கு அவர்கள் எத்தனை வருஷத்துல குர்ஆனை எடுத்தாங்க தெரியுமா? 280வது வயதிலே கையில் எடுக்கிறார்கள், ஓதினார்கள், மனனம் செய்த ஆஃபி சல்மான் ஃபாரிஸி. 280 வயசு, அவங்க வயசு 350 இருக்கு ரிவாயத்து. அன்புக்குரியவர்களே, எங்க சேலத்துல 94 வயசுல ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டார். அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 94 வயசுல 14 சூரா மனப்பாடம் பண்ணாரு. 14 ஜுசுக்கள், 14 ஜுசு மனனம். இப்ப நம்ம யோசித்து பார்க்கிறோம், 65 வயசு வாழ்ந்திருக்கிறாங்க,
ஆனா 4 சூரா சரி குல் அவுது பிரபில் பலக் ஓதுங்க பார்க்கலாம்னா அல்லாஹ் அக்பர் குல் அவுது பிரபில் பலக் மின் ஷர்மா கலக்குனார். எல்லாம் கலக்கலக்கு முழுங்கிட்டு இருக்கிறார். இப்ப அந்த 4 சூரா கூட தஜ்வீதோடு தெரியாது. எப்படி ஓத வேண்டுமோ அந்த முறைப்படியில் இல்லை. ஆனால் ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்லட்டுமா? ரசூலின் காலத்திலே ஒரு கிராமவாசி ரசூல் இடத்தில் வருகிறார். எல்லா தப்சீர்களிலேயும் இடம்பெற்ற ரொம்ப அற்புதமான வரலாறு. இந்த கிராமவாசி ரசூல்லாட்ட வர்றார். நாயகமே, இந்த குர்ஆன் அரபியில தானே இறங்குச்சுன்னு கேட்டார். ஆமா, நாங்க பேசுற அரபியில தானே இறங்குச்சுன்னு கேட்டார். பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவாக நீங்க பேசுற அரபியில தான் இறங்குச்சுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அப்படின்னா 4 வார்த்தை நாங்க பேசுற வார்த்தை இதுல இல்லைன்னு. இப்ப குர்ஆனை எவ்வளவு ஆழமாக அவர் படித்திருக்க வேண்டும். நாங்க பேசுற வார்த்தை 4 வார்த்தை இதற்குள் இல்லை. எல்லாத்தையும் அலசி ஆய்வு செய்து விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தோடு கேட்டார்கள், எந்த 4 வார்த்தைன்னு கேட்டாங்க. யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் என்று குர்ஆனில் வருகிறது, கிண்டல் அடிப்பார்கள் என்று. நாங்கள் யஸ்தஹ்ஸிஉ என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை. கிண்டலுக்கு யம்ஸஹு என்று சொல்லுவோம், யஸ்தஹ்ஸிஉ என்று சொன்னதே இல்லை. இரண்டாவது என்னன்னு பெருமானார் கேட்டாங்க. சிங்கம் என்பதற்கு நாங்கள் அசது என்று சொல்வோம், லைஸ் என்று சொல்வோம், கலன்ஃபர் என்று சொல்லுவோம், சிம்சிம் என்று சொல்லுவோம். ஆனால் கஸ்வரா என்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. குர்ஆனில் வருகிறது ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கம் என்பதற்கு நாங்க பயன்படுத்தாத 2வது வார்த்தை. 3வது என்னன்னு நாங்க பெருமானார் மக்ரு மக்ரன் குப்பாரா, பெரிது என்பதை காட்டுவதற்கு நாங்கள் கபீர் என்போம், அக்பர் என்போம், குப்பார் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தியதே இல்லை. 4வது என்னன்னு கேட்டாங்க நபிகள் நாயகம். உஜாப், ஆச்சரியம் என்பதை காட்டுவதற்கு அரபுகள் அஜீப் என்பார்கள். ஆனால் உஜாப் என்று குர்ஆனில் வருகிறது. இன்னஹு லஷைஉன் உஜாப். இந்த 4 வார்த்தை நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை குர்ஆனுக்குள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆய்வு அந்த கிராமவாசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிபுல் மோஜிசா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்களை கொண்ட நாயகம் அமைதியாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பதில் இன்னொரு பக்கத்துல இருந்து வரப்போகுதுங்கிறதுக்காக அமைதியா இருக்கிறாங்க. இன்னொரு கிராமவாசி வர்றார். முஹம்மத் வரும்போதே சவுண்டோட வர்றார். ஏன்னா பொதுவாகவே கிராமவாசிகள் இருக்கிறாங்களே கொஞ்சம் வேகமா இருப்பாங்க. சவுண்டோடு வர்றார். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டாங்க. இந்த ஹுனைன் போர்க்களத்திலே கலந்து கொண்ட கனிமத் பொருள் வந்திருக்கிறதே, அது எனக்கு வேணும்னு கேட்டார். பெருமானார் ஒண்ணும் பேசல. 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டாரு. உங்க காசு கேட்கல நாயகமே, உங்க காசை கேட்கல, எனக்கு சேர வேண்டிய கனிமத் பொருளை கேட்கிறேன், கொடுங்கன்னு. பெருமானார் ஒண்ணும் செய்யல, பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. டென்ஷன் ஆகி போனார் கிராமவாசி. டென்ஷன் ஆகி போய் இவர் என்ன வார்த்தை இல்லைன்னு சொல்றாரோ அதை ஃபுல்லா இவர் சொல்லிட்டு இருக்காரு. யா முஹம்மத் அந்த தஸ்தஹ்ஸிஉ பி, அந்த தஸ்தஹ்ஸிஉ பி யா இப்ன கஸ்வரத்தில் அரப் அந்த குப்பாரி இன்னஹு லஷைஉன் உஜாப்ன. என்ன முஹம்மதே கிண்டல் பண்றியாண்டாரு. அத்தஸ்தஹ்ஸிஉ பி யா இப்ன கஸ்வரத்தில் அரப், அரபு சிங்கத்தின் மகனே என்ன கிண்டல் பண்றியா? அந்த குப்பாரி, வயசுல என்ன விட நீ பெரியாளா? குப்பாருங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிற. இன்னஹு லஷைஉன் உஜாப், ஒரு நபி இடத்துல கேட்டு இல்லேன்னு நபி சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1,24,000 நபிமார்ல எந்த நபியும் கேட்டு இல்லேன்னு சொன்னதில்லை. ஆனா நீங்க இல்லேன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இந்த 4 வார்த்தையை சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற கிராமவாசிக்கு மயக்கமே வந்துருச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். அந்த கிராமவாசி கூட அல் குர்ஆனை அவ்வளவு தெளிவாக தெரிந்திருந்தாரே. அன்புக்குரியவர்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை கஷ்டத்தையும் தாங்கி இந்த உம்மத்திற்கு அல் குர்ஆனை அழகாக ஒப்படைத்திருக்கிறார்களே, இன்னும் ஓதக்கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, கவலையாக இருக்கிறது. அதனால இது ஷஹ்ருல் குர்ஆன். 7வது பேரு இது ஷஹ்ருர் ரஹ்மா. இந்த மாசத்துக்கு பேரு ஷஹ்ருர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கிற மாதம். அதை பத்தி சொல்றதா இருந்தா நிறைய சொல்லணும், சுருக்கமாக நான் சொல்லுவேன். அல்லாஹு அக்பர். ஷஹ்ருர் ரஹ்மா முதல் 10ல ரஹ்மத்தை கேட்காதவன் பாக்கியம் இல்லாதவன் என்றார்கள்.
ரஹ்மத்தை கேட்கணும், அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேட்கணும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ஏன்னா நீங்க குர்ஆன் முழுக்க ஆய்வு செய்யுங்கள். உலகத்திலே தோன்றிய எல்லா நபியும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது ரஹ்மத் தான். எல்லா நபியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரகசியமா கேட்டாங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எல்லாருக்கும் தெரியுற மாதிரியா கேட்டாங்க. இல்லம் தாஃபிர் லனா வ தர்ஹம்னா, அல்லாஹ் நீ மட்டும் ரஹ்மத்தை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இல்லம் தாஃபிர் லீ வ தர்ஹம்னி, அல்லாஹ் நீ மட்டும் ரஹ்மத் செய்யலைன்னா நான் நஷ்டவாளியாகி விடுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம். ஆனா 3 நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல்கிஃப்லி குல்லும் மினஸ் ஸாபிரீன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் 3 பேருமே என்னிடத்தில் ரஹ்மத்தை கேட்டார்கள். ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா, அவங்க பொறுமையா இருந்ததுனால. இஸ்மாயில் வ இத்ரீஸ வ தல்கிஃப்லி குல்லும் மினஸ் ஸாபிரீன், அவங்க பொறுமையா இருந்ததுனால நம்ம ரஹ்மத்தை கொடுத்தோங்கிறான் அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. தகப்பனார் அறுக்க போகும்போது என்னைக்காவது நம்ம பிள்ளைய போட்டு டே நான் கனவு கண்டே உன்னை அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அறுக்க சொன்னா, வீட்டுல இருக்க பிள்ளைய அறுக்க போனா நம்மளை குப்புற படுக்க வச்சு காலி பண்ணிடுவான் இல்லையா? ஆனால் பொறுமையோடு, அப்பா என்னை பார்க்கிற பொழுது உங்களுக்கு இரக்கம் வரும், முகத்திலே துணியை போட்டு அருங்கள் என்று பொறுமையாக இருந்ததால் ரஹ்மத்தை கொடுத்தோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திலே வாழுகிற பொழுதே மரணத்தை சுவைத்து பார்த்ததால், மரணத்தை சுவைத்து பார்த்து மரணம் எப்படி இருந்தது என்று கேட்கிற பொழுது ஆட்டை உயிரோடு நிக்க வச்சு கலட்டின மாதிரி இருந்துச்சு சொன்னாங்களா இல்லையா? அந்த கஷ்டத்தை சுவைத்ததால் பொறுமையாக இருந்தாரா ரஹ்மத்தை கொடுத்தோம். துல்கிஃபுல், யார் அந்த துல்கிஃபுல்? யூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகும் போது கேட்கிறாங்க, யாராவது பகல் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும், இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும், மக்களுக்கு நியாயமான முறையிலே தீர்ப்பு வழங்க வேண்டும். இந்த 3ஐயும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நபிப்பட்டம் என்று சொல்ல துல்கிஃபுல் என்றாலே பொறுப்பேற்றுக் கொண்டவர் என்று பொருள். ஒருவர் பொறுப்பேற்கிறார், 3ஐயும் சரியாக செய்ய எவ்வளவு பொறுமை தேவை. இந்த பொறுமையின் காரணமாக நாம் அவருக்கு ரஹ்மத்தை செய்தோம் என்று சொல்லுகிறார் அல்லாஹ். பெருமானார் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் உம்மத்து இவ்வளவு பொறுமையா இருக்காது. அதனால ரமலானுடைய முதல் 10, பொதுவாகவே ரமலானை பத்தி சொல்லும் போது முதல் 10 மொள்ள மொள்ள போகும், நடு 10 நகர்ந்து நகர்ந்து போகும், கடைசி 10 கடகடன்னு போகும்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த முதல் 10 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல பொறுமையாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு நாம் ரஹ்மத்தை கொடுக்கிறோம், ரஹ்மத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹ்ருர் ரஹ்மா. அல்லாஹு அக்பர். 8வது இந்த மாதத்திற்கு பெயர், அன்புக்குரியவர்களே, ஷஹ்ரே அலீம், பிரம்மாண்டமான மாதம். இந்த மாதத்தினுடைய மகிமையை புரிந்து யார் அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நேசர்களாக இந்த மாதத்தில் தேர்வு செய்கிறான். வழிமார்கள் எந்த மாதத்தில் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேர்வு இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேர்வு இருக்கா இல்லையா? வழிமார்கள் தேர்வு செய்யப்படுகிற மாதம் எந்த மாதம்? என்ன? ஷஹ்ரே ரமலான். வழிமார்களுக்கு பட்டம் வழங்குகிற மாதம் ஷஹ்ரே ரபீஉல் அவ்வல். அன்புக்குரியவர்களே, வழிமார்கள் ஒவ்வொரு வருஷத்தினுடைய இறைநேசர்களை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பட்டயம், அஜர்த்து ஓதி முடிச்சுட்டாருன்னா 7 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு பட்டம் கொடுக்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி அவர்களுக்கு பட்டயம் வழங்கப்படுகிற மாதம் ரபீஉல் அவ்வல், பொறுப்பேற்கிற மாதம். 9வது இந்த மாதத்திற்கு பெயர், அல்லாஹு அக்பர், ஷஹ்ரே ஈசா, ஷஹ்ரே முவாசா என்றெல்லாம் தனக்கு தேவை இருந்தும் பிறருக்கு கொடுக்கிற மாதம். இந்த மாதத்துல அல்லாஹ்னு யாராவது கேட்டுட்டா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. தனக்கு தேவை இருந்தும் கொடுக்கிற மாதம். ஒரே ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஒரே ஒரு வரலாறு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் வஃபாத், ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல வஃபாத் ஆகுறாங்க, அங்கே அடக்கப்படுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ், ஏன்னா நபி எங்கே வஃபாத் ஆகுறார்களோ அங்க அடக்கணும். அன்றிலிருந்து ஆயிஷா துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த இடத்திலேயே நான் அடங்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா 2.5 வருஷம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தகப்பனார் வஃபாத் ஆகிறார்கள். தகப்பனார் சொன்னாங்க ஆயிஷாட்ட, ஆயிஷா ரசூலுக்கு பக்கத்துல நான் அடங்கிரட்டுமான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆயிஷா, நீ அனுமதி கொடுத்துட்ட, என் ஜனாதாவை கொண்டு போக வேண்டும், ரசூலின் ரவுலாவுக்கு பக்கத்தில் போக வேண்டும். ரசூல் அனுமதி கொடுத்தால் என்னை இங்கே அடக்குங்கள், இல்லை என்றால் என்னை பொது கபரில் அடக்கி விடுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய ஜனாசாவை அந்த வழியாக எடுத்து செல்லப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குரல் கபருக்குள்ளிருந்து எழுகிறது, என் நேசரை என்னோடு சேர்த்து வையுங்கள். எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என் நேசர், 2 வருஷம் ஆச்சு, என் நேசரை என்னோடு சேர்த்து வையுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அடக்கப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கத்தியால் குத்தப்படுகிறார்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த கடைசி நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா சக்கராத்தினுடைய வேலையில மகனை அனுப்பிச்சு ஆயிஷாட்ட போய் கேளுங்க. அதுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா 10 வருஷத்துக்கு வாங்க கேட்டுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல நான் அடங்கணும், ரசூலும் இருக்கிறாங்க, என் தகப்பனாரும் இருக்கிறாங்க, இங்க நான் அடங்கணும். 12 வருஷமா துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரசூலுக்கும் தகப்பனாருக்கும் பக்கத்துல அடங்கணும்னு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆள் அனுப்புறாங்க. ஆயிஷா அனுமதி கொடுத்தால் அந்த ரசூலுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு அருகில் நான் அடங்கிக் கொள்ளுவேன். ஆயிஷா அனுமதி கொடுத்துட்டா அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அடங்க முடியாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அந்நிய ஆடம், அங்க பக்கத்தில் அடங்க முடியாது, பொது கபருக்கு செல்ல வேண்டும். ஆயிஷாவிடத்திலே வந்து கேட்கிற பொழுது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அன்னை ஆயிஷா. நான் உமர் ரலியல்லாஹுவுக்கு என் இடத்தை கொடுத்து விட்டு பொது கபருக்கு செல்கிறேன். இதுதான் ஈசா, இதுதான் ஈசா. தனக்கு தேவை இருந்தும் பிறருக்கு கொடுத்தல். அன்புக்குரியவர்களே, அப்ப இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக வாழ்வதை விட ஈசார் உள்ளவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும். அதனாலதான் இந்த மாதத்துக்கு பேர் ஷஹ்ருல் ஈசார். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள், ஷஹ்ருல் கியாம், இந்த மாதத்திலே நின்று வணங்கினால் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டா வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ ஃபீஹி, மலக்குகள் தன்னுடைய வாயை இவருடைய வாயோடு வைக்கிறார்கள். உதுல் 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 திபுத்த தஅல்லாஹு லக், ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறதே, அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று துஆ செய்கிற அற்புதமான மாதத்தில் இருக்கிறோம். பெருமானார் 10 பெயர்களை வைத்து அழகாக இந்த மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்திருக்கிறார்கள். நாமும் அமல்களை கொண்டு இந்த மாதத்தை சிலாகித்து அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.